இல்லை, எப்போவுமே நாம் தமிழருக்கு வந்து மீடியா அட்டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியாலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு கவரேஜே கிடையாது. மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு. ஆனா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதற்கு அவ்வளவு ஊடக வெளிச்சமோ இல்ல அதற்கு வேண்டிய அந்த 8% ஓட்டு 200 400 கொடுத்து வாங்கல. ஆனா சீமானை ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? அப்ப திரை கவர்ச்சி விஜய்னா வந்து ஏத்துக்கிறீங்க. ஆனா பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, டான்ஸ் இருக்குது. ஊடகம்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணாது. அது விஜய்னு அழுதுட்டு இருக்கோம். நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல. 21 வந்து எங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்ல. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்குது. முத பெட்டியிலே நம்ம சின்னல 3வது 4வது பெட்டியில இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள். அதுல தேடுறான். எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா? மைக் எங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. தேடி போட்டான்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு? இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல?